சூப்பர்க்கா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்ளோ ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க. லக்ஷு, நீ என்ன வந்த வேலையை மறந்துட்டு இப்படி உட்கார்ந்திருக்க? இன்னும் சாக்லேட் எதுவும் கண்டுபிடிக்கலையா? நான் தான் அப்போல இருந்து தேடிட்டே இருக்கேன்ல, எனக்கு இன்னும் ஒரு சாக்லேட் கூட கிடைக்க மாட்டேங்குது. நான் என்னதான் பண்றது? பாவம் லக்ஷு, அவ கால் கீழே இவ்ளோ சாக்லேட் இருக்கு, அது கூட தெரியாம உட்கார்ந்திருக்கா. இப்படியே விட்டா இவன் ஒன்றும் சாக்லேட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. பேசாம நம்ம சூரியவம்சம் ஐடியாவை ஃபாலோ பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு எதையாவது தூக்கி போடணுமே. என்னத்தை போடலாம்? இங்கதான் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ளவர்ஸை கீழே போடுற மாதிரி அவளை எடுக்க சொல்லுவோம். எப்படியும் அந்த சாக்லேட் எடுக்கிறதுக்கு அவ கீழே தான் குனியணும். அப்போ சாக்லேட் இருக்கிறது தெரிஞ்சிடும். ஏய் லக்ஷு, இந்த பூ மட்டும் கீழே விழுந்துருச்சு, அந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் எடுத்து மேலே வச்சிருக்கியா? அது உன்னோட கால் கிட்ட தான் இருக்கு, நல்லா குனிஞ்சு பாரு, அப்பதான் ஃப்ளவர் தெரியும். சரியா? நல்லா குனிஞ்சு பாரு. இங்க ஒரு ஃப்ளவர்ஸும் இல்லையே. நல்லா குனிஞ்சு பாரு, உன் காலு கீழே என்னமோ இருக்குல்ல. ஆஹா, இங்கதான் சாக்லேட் இருக்கா? ஏய், நானும் சாக்லேட் கண்டுபிடிச்சிட்டேன். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நல்ல வேளை நீங்க மட்டும் இந்த ஃப்ளவர் எடுக்க சொல்லலனா என்னால சாக்லேட்டே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் கிளம்புறேன். இந்தாங்கக்கா உங்க ஃப்ளவர். ஐயா, எனக்கு 2 சாக்லேட் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே ஜெல்லி லாலிபாப். ஏய், இங்க பாருங்க, நானும் ஜெல்லி லாலிபாப் கிடைச்சிருச்சு. ஏய், ஒரு வழியா எல்லா சாக்லேட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இல்ல லக்ஷு, லாஸ்டா இன்னும் ஒரு சாக்லேட் இருக்கு. அதை யார் கண்டுபிடிக்க போறீங்க? கம் ஆன் ஃபாஸ்ட், சீக்கிரம் எல்லாரும் தேடுங்க, அப்பதான் அந்த சாக்லேட் கிடைக்கும். நான் போய் கண்டுபிடிக்கிறேன். இல்ல, அந்த லாஸ்ட் சாக்லேட் ரொம்ப ஸ்பெஷல். அதை நான் தான் கண்டுபிடிக்க போறேன். எல்லாரும் 2-3 சாக்லேட் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன். அந்த லாஸ்ட் சாக்லேட் எனக்கு எப்படியாவது கிடைச்சிடணும். எங்கே தேடலாம்? இந்த ரெட் ரோஸ் ஸ்வீட்டுக்கிட்ட தான் நல்லா நிறைய சாக்லேட் வச்ச மாதிரி இருந்துச்சு. அங்கேயே போய் தேடலாம். ஐயோ ரெட் ரோஸ், உங்கள் வீட்டிலேயே சாக்லேட்டை வச்சுட்டு எங்கெங்கேயோ தேடி இருக்க. சரி, ஓகே, இந்த சாக்லேட் நமக்கு தான் கிடைக்கணும்னு இருக்கு போல. இந்த சாக்லேட்டை நம்ம எடுத்துட்டு போய் நல்ல பேர் வாங்க வேண்டியதான். லாஸ்ட் சாக்லேட் எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. லாஸ்ட் சாக்லேட்டை ஹனி கண்டுபிடிச்சிட்டாதான். யாரும் தேடாதீங்கப்பா. இது என்ன அல்பென்லிபி கேரமல் ஃப்ளேவரா? ஓகே, இது ரியாக்கு ரொம்ப பிடிக்கும். பேசாம இதை ரியாக்கு கொடுத்துட்டு ரியாவோட சாக்லேட்டை நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்கப்பா, லாஸ்ட் சாக்லேட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் இந்த கேமோட வின்னர். ஏய், என்னப்பா பேசுற? இந்த கேம்ல வின்னர் லூசர்னு யாருமே இல்லை. எல்லாருக்கும் சாக்லேட் கிடைச்சிருச்சுல, அதனால எல்லாருமே இந்த கேமோட வின்னர் தான். சரி, இப்போ எல்லா சாக்லேட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப நேரமா பசிச்சிட்டு இருக்கு. வாங்க சாக்லேட் ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம். ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. இப்போ இந்த சாக்லேட் எல்லாம் ஓபன் பண்ணலாம், ஆனா சாப்பிடக்கூடாது. சரியா? என்ன, சாப்பிடக்கூடாதா? அப்போ சாப்பிடாம இந்த சாக்லேட்லாம் வச்சு என்ன பண்றது? ஆமா, சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இப்போ சாப்பிடலன்னா வேற எப்போ சாப்பிட போறோம்? ஆல்ரெடி ஒரு வாரமா இந்த சாக்லேட்டை காமிச்சிட்டே இருக்கோம். வீவர்ஸ் எப்படா சாப்பிடும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இப்பவும் சாப்பிட விட மாட்டேங்கிற? ஏய், சொல்றத முழுசா கேளுப்பா. நம்ம இந்த சாக்லேட்டை சாப்பிட போறதில்ல, எல்லாரும் குடிக்க போறோம். இங்க பாத்தீங்களா பிளேட்டு? இதுல ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இங்க பாருங்க, நான் ஒன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் தான் செலக்ட் பண்ண போறேன். கேண்டி மேன். ஓகே, கேண்டிமேன் ஃபேண்டாஸ்டிக். இது வந்து ஒரு வேஃபர் சாக்லேட் தானே? ஓகே, இதை வந்து இங்கே கட் பண்ணக்கூடாது, சென்டரில் தான் கட் பண்ணணும். சென்டரில் கட் பண்ணோம்னா 2 பாதியாக பிரிஞ்சிரும். இதை இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டிடலாம். என்னது, சாக்லேட்டை குடிக்க போகிறோமா? ஏய், என்ன உளர்ற? சாக்லேட் எப்படி குடிக்க முடியும்? சாக்லேட்டை சாப்பிட தான் முடியும். பாரு, இங்கே இருக்கு பாரு, இந்த சாக்லேட்டை இப்படியே எடுத்து அப்படியே வாயில் போட்டால் சாப்பிட்றலாம். ஏய் ரெனி, டோன்ட் டச், அந்த சாக்லேட்டை எடுக்காத. ஐயோ, சாக்லேட்டை இவளும் சாப்பிட மாட்டேங்கிறா, நம்மளையும் சாப்பிட விட மாட்டேங்கிறா. ஏய், என்னதான்ப்பா பண்ண போற? ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, கடைசியில சொல்றேன். இப்போ பாருங்க, இந்த அனிமல் லாலிபாப் ஓபன் பண்ணலாம். இந்த லாலிபாப்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன தெரியுமா? அச்சோ, இங்க பாரு, இந்த லாலிபாப் உடைஞ்சிருக்கு. ஐயே, ஆமா, இங்க பாருங்க, சுக்கு நூறா உடைஞ்சிருக்கு. ஆமா, ஒரு நாளா அந்த சாக்லேட்டை இங்க இருந்து அங்கே மாத்துறீங்க, அங்க இருந்து இங்க மாத்துறீங்க, இப்படி இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருந்தா அது என்னதான் ஆகும்? இங்க பாரு, நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு அழகான மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கு. இந்த ஸ்டிக் என்ன பண்ணணும் தெரியுமா? இது மாதிரி லைட்டா உடைச்சு விட்டோம்னா இதுல இருந்து லைட் எரியும்பா. இந்த ஸ்டிக்ல போய் எப்படிப்பா லைட் எரியும்? பாரு, நார்மலா தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் லைட் எரிய வைக்கிறேன். இப்போ பாருங்க, இது இருக்குல்ல, இதை நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணணும். லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா. இப்போ பாரு, எப்படி லைட் எரியுதா? ஏய், நிஜமாவே லைட் எரியுது. ஏய், எப்படிப்பா இந்த ஸ்டிக்ல எல்லாம் லைட் எரியுது? சரி, அதை என் கையில கொடு, நான் கொஞ்சம் பார்க்கறேன்.
உங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா? இந்த லைட் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? இப்போ ஒரு பெரிய மலை அந்த மாதிரி போகும்போது டீப்பாக இருக்கும்ல ஒரு பள்ளம், அதுக்குரிய ஆழம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லைட்டை போட்டுருவாங்களாம். இந்த லைட்டு எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்களாம்ப்பா. ஏய் நிஜமாவே இது ஹில் ஸ்டேஷன்ல யூஸ் பண்ணுவாங்களாப்பா? நாங்க இதெல்லாம் கரண்ட் போகும்போது இதை வச்சு விளையாண்டுட்டு இருப்போம் தெரியுமா? சரி, அடுத்து என்ன சாக்லேட்டு? ஓகே, இந்த சாக்லேட் கேக் தான் ஓபன் பண்ண போறோம். வாவ், எவ்வளோ ஸ்பாஞ்சியா இருக்கு இந்த சாக்லேட் கேக். ஏ ஹனி, இந்த கேக் மட்டுமாவது இப்ப சாப்பிடலாம்ல? மித்த சாக்லேட் கூட நீ சொன்ன ஐடியா படி பண்ணலாம். இப்போ இந்த கேக் மட்டும் சாப்பிடலாம்ப்பா. அதெல்லாம் முடியாது, நான் சொன்னதுதான் எல்லாரும் கேட்கணும், சரியா? இப்போ நெக்ஸ்ட் சாக்லேட் ஓபன் பண்ணலாம். இது என்னது? சாக்கோ ஃபேரோ. ஓகே, இந்த சாக்லேட் ஓபன் பண்ணலாம். இந்த சாக்லேட் பார்க்கிறதுக்கு பொரிக்கடலை உருண்டை மாதிரியே இருக்கு. ஏய், இது பொரிக்கடலை உருண்டை இல்லப்பா, வேஃபர் மேல இருக்கு பாரு, வேஃபருக்குள்ள சாக்லேட் இருக்கு. ஏய் குடுப்பா, இந்த சாக்லேட் மட்டுமாவது கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அதெல்லாம் முடியாது, நான் எல்லாமே ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் தள்ளிக்கோங்க, நான் சீக்கிரம் எல்லா சாக்லேட்டும் ஓபன் பண்ண போறேன். இந்த ஜெல்லி லாலிபாப் தான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணி பார்க்கணும், என்னதான் இருக்கு இதுல. ஜெல்லி லாலிபாப்ல என்ன இருக்க போகுது? ஜெல்லி தான் இருக்கும். இதுல என்ன பெரிய ஸ்பெஷல்? இங்க பாத்தீங்களா ஜெல்லி? இங்க பாருப்பா, 4 கலர்ஸ்ல இருக்கு ஜெல்லி, செமையா இருக்குல. இந்த பிங்க் கலர் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரா இருக்கும், இந்த கிரீன் என்ன ஃப்ளேவரா இருக்கும், ஒயிட் எனக்கு தெரிஞ்சு லெமன் ஃப்ளேவரா தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஜெல்லி லாலிபாப் இருக்கு. ஏய், இத நான் ஓபன் பண்றேன்ப்பா. இதுலயும் 4 கலர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே 4 கலர் இருக்குமா? ஏய் இங்க பாருப்பா, இதுல டிஃபரண்டா இருக்கு. ஏய் பர்பிள் கலர்லலாம் இருக்குப்பா, பர்பிள், கிரீன், yellow, பிங்க். இதுலயும் 4 கலர்ஸ் டிஃபரண்டா இருக்கு. பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்ல இதெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். இது என்னது? கிரிக். ஓ, இது வந்து வேஃபர்னு நினைக்கிறேன். இந்த வேஃபர் பாரு எவ்வளவு லாங்கா இருக்கு. இங்க பாரு பிக் பிரேக்னு போட்டுருக்கு. அப்படின்னா இது ரொம்ப நேரம் சாப்பிடலாம். ஏப்பா ஆமாமா, இவ்வளோ லாங்காக இருந்தால் ரொம்ப நேரம் நம்ம சாப்பிடலாம். இருங்க, இதை எல்லாத்தையும் நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். எல்லா சாக்லேட்டும் போட்டாச்சுல, இப்போ வாட்சி சொல்லு, இந்த இதெல்லாம் வச்சு என்னதான் பண்ண போகிறேன்? இருப்பா, இன்னும் இந்த 3 லாலிபாப் இருக்குல்ல, இதையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐயோ, இந்த ஹனி சொல்கிறதுக்குள்ளே என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அப்படி என்னதான் பண்ண போகிறா? எல்லா சாக்லேட்டையும் இப்படி உடச்சி தட்டில் போட்டு வச்சிருக்கா. நம்ம சாப்பிடாவது செய்யலாம். சே ஏய் ரெனி, அவ்வளோதானே முடிஞ்சிச்சுல்லப்பா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, என்னதான் பண்ணுறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அக்கா, இந்த கிண்டர் ஜாய் நான் ஓபன் பண்ணவா? சரி இந்தா. ஆனா இதுல எதுல கிஃப்ட் இருக்கு, எதுல சாக்லேட் இருக்குன்னு சொல்லு, அப்பதான் நான் ஓபன் பண்ண கொடுப்பேன். அக்கா கொடுங்க, இதுல தான் கிஃப்ட் இருக்கு, எனக்கு தெரியும். இப்ப பாருங்க, கண்டிப்பா இதுல கிஃப்ட் இருக்கும். லக்ஷு, நீ சொல்ற மாதிரி இது கிண்டர் ஜாய் இல்லப்பா. கிண்டர் ஜாய்லயே வேற வெரைட்டி ஏதோ லிவிண்டான்னு போட்டிருக்கு. ஆனா இதுலயும் கிஃப்ட்லாம் வச்சிருக்காங்க பாரு. இந்த கிஃப்ட்டும் நல்லா இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரோ விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கிஃப்டா இருக்கும். இல்லக்கா, ஏரோலாம் இல்ல, இங்க பாருங்க பால் மாதிரி போட்டிருக்கு. இந்த கிஃப்டே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இதை நான் போய் ஓபன் பண்றேன், நீங்க இந்த சாக்லேட் ஓபன் பண்ணி பாருங்க. ஏய் என்னப்பா, இதுல சாக்லேட் மாதிரி இல்ல, ஏதோ பிஸ்கட் மாதிரி இருக்கு. குட்டி குட்டியா பிஸ்கட் தான்ப்பா இருக்கு. இதுல கிண்டர் ஜாய் மாதிரி பால்ஸ்லாம் இல்ல. எல்லா சாக்லேட்டும் ஓபன் பண்ணியாச்சு, இப்போவாது சாப்பிடலாமா? ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஏய் சமந்தா, நான் போய் நான் சொன்னேன்ல அந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வா. அக்கா இந்தா எடுத்துட்டு வந்துட்டேன். இத வச்சு என்ன பண்ண போற? அத அப்படி கீழே வை, நான் சொல்றேன். சப்பாத்தி மேய்க்கிற கட்டெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வர சொல்லிருக்கா? ஒருவேளை இந்த சாக்லேட்லாம் வச்சு சப்பாத்தி போட போறாளோ? இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட ஜூஸரும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் வச்சு என்னதான் பண்ண போறியோ? இங்க பாருங்க, நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். இந்த சாக்லேட்டு, வேஃபரு, அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி எல்லாமே இந்த மாதிரி நம்ம இந்த ஜூஸர்ல ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஜெல்லியுமாப்பா போட போறேன். இங்க பாரு, சாக்லேட் ஃப்ளேவருக்கும் ஜெல்லி ஃப்ளேவருக்கும் கொஞ்சமாவது மேட்ச் ஆகுமா? அதெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு ஜெல்லியையும் கலட்டி போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஜெல்லி இருக்குல்ல, இதையும் போட்டுடலாம். என்னது, இந்த ஜெல்லியும் போட போறியா? ஏ வேணாம்ப்பா, அப்படிலாம் பண்ணாத. சரி அப்போ ஓகே, இந்த ஒரு ஜெல்லியை நம்ம கார்னிஷிங்காக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லாலிபாப்பை உடைச்சு போடணும். இப்போ இந்த லாலிபாப்லாம் அவ்வளோ சீக்கிரம் உடையாதுப்பா. யார் சொன்னது? இங்க பாரு, ஈஸியா உடைச்சிடலாம். அதெல்லாம் நாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உடைச்சு இப்போ சாக்லேட்லாம் போட்டாச்சுல, இதே மாதிரி இந்த கேண்டி எல்லாத்தையும் போட்டு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி எங்க ஹாஸ்டல்ல குடிப்போம். இங்க பாரு, இப்போ மில்க்கும் ஊத்தியாச்சு. இதை ஷேக் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். நாங்க இப்படிதான் எங்க ஹாஸ்டல்ல இது மாதிரி நிறைய வெரைட்டில செஞ்சு குடிப்போம். ஹாஸ்டல்ல இதெல்லாம் பண்ணலாமா? எதுவும் சொல்ல மாட்டாங்களா உங்களை? நாங்க வார்டனுக்கு தெரியாம தான் இதெல்லாம் செஞ்சு குடிப்போம். இப்போ நான் இந்த பட்டன் ஆன் பண்ணி வரேன், இந்த மில்க் ஷேக் சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஓகே, பட்டன் ஆன் பண்ணியாச்சு.
பண்ணிட்டு இருக்கு, அது சவுண்ட் கேக்குது. ஓகே, மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸ்ல ஊத்தி குடிக்கலாம். சூப்பர் பஹனி, கொஞ்ச நேரத்துல ஒரு மில்க் ஷேக்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நாங்க இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கே பாரு சாக்லேட் மாதிரியே இருக்குல்ல. இப்போ லாஸ்டா இந்த ஜெல்லி, இந்த லாலிபாப் இது எல்லாத்தையும் இதுக்கு மேல போட்டுறணும். இதெல்லாம் கார்னிஷிங்காக தான் சொன்னேன். அதெல்லாம் அப்படியே உள்ள போகுது பாரு. இது கார்னிஷ் பண்ண மாதிரியே இல்ல. யாரை ஏமாத்துற? இங்க பாரு, கார்னிஷிங்னா மேலாப்ல இருக்கணும். இது எல்லாமே அப்படியே உள்ள போய் விழுகுது. இந்த கேண்டி எல்லாம் பெருசா இருக்கிறதுனால உள்ள போயிடுச்சுப்பா. இப்போ இந்த ஜெல்லி போடலாம். ஐயோ, ஜெல்லியும் உள்ள போயிருச்சு. வேணாம்ப்பா, இதெல்லாம் போடாத. எல்லாமே போட்டீங்கன்னா அப்புறம் வேஸ்டா போயிடும். ரெனி, நாங்க எங்க ஹாஸ்டல்ல இப்படிதான் செஞ்சு குடிப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, வாங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யார் டேஸ்ட் பண்ண போறீங்க? கொஞ்சம் இருப்பா, லாஸ்டா இந்த நபாட்டியை மட்டும் கார்னிஷ்காக வச்சுக்கலாம். நீ கூட சொன்னீல ஜெல்லி எல்லாமே உள்ள போயிடுச்சுன்னு. ஆனா இந்த வேஃபர்லாம் உள்ள போகாது, நல்லா அப்படியே ஸ்விம் ஆகும் மேலேயே. அதனால இதை இந்த மாதிரி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த மில்க் ஷேக்ல என்னென்னதான் போட போறீங்க? ஏன்பா இருக்கிற சாக்லேட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரெனி, நாங்க வேஸ்ட் பண்ணலப்பா. இப்போ இதெல்லாம் குடிச்சிடலாம். இங்க பாரு, முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் யார் டேஸ்ட் பண்ண போறீங்க? வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து குடிப்போம். இந்த மில்க் ஷேக் பார்க்கிறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. மேலெல்லாம் வேஃபரா இருக்கு, அதுக்கப்புறம் மில்க் ஷேக் கீழே ஃபுல்லா ஜெல்லியா இருக்கு. வாவ்! இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு டேஸ்ட். இந்தா பண்ணி கொஞ்சம் குடிச்சு பாரு. நல்லா இருக்கா? ஐயையே, வாக் வாக், இது நல்லாவே இல்ல. என்னது நல்லா இல்லையா? எங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். என்ன வாசம் நல்லா தான் இருக்கு. ஐயையே, இது என்ன நல்லாவே இல்ல. போப்பா சா, எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்னால தான். இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அச்சச்சோ, அப்ப சாக்லேட் எல்லாமே வேஸ்டா? ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.